இது தமிழ்நாட்டுக்கு மட்டுமல்ல, தேசிய அளவில் பெரும் ஆபத்தை விளைவிக்கக்கூடிய ஒரு நடவடிக்கை. எஸ்ஐஆர் என்பதே ஒரு திட்டமிட்ட சதி நடவடிக்கை. திமுகவே எஸ்ஐஆருக்கு எதிராக தான் இருக்கு. அப்புறம் திமுக டிவிகேவுக்கு எதிராக செயல்படுதுன்னு சொல்வதுங்கிறது ரொம்ப வினோதமாக இருக்கிறது. தமிழ்நாட்டில் பீகாரில் செய்ததை போல் செய்ய வேண்டும் என்பதுதான் அவர்களின் நோக்கம். இது தமிழ்நாட்டுக்கு மட்டுமல்ல, தேசிய அளவில் பெரும் ஆபத்தை விளைவிக்கக்கூடிய ஒரு நடவடிக்கை. ஒவ்வொரு தேர்தலின் போதும் தேர்தல் ஆணையம் பின்பற்றக்கூடிய எஸ்ஆர் என்கிற சம்மரி ரிவிஷன் என்பதே போதுமானது. அது ஒவ்வொரு முறையும் தேர்தலின் போது நடைபெறக்கூடிய சீராய்வு நடவடிக்கை. பெயரை சேர்த்தல், நீக்கல், திருத்தல் என்கிற நடவடிக்கைகளை மேற்கொள்வது வாடிக்கையான ஒன்று. சட்டமன்ற தேர்தல் நடந்தாலும், நாடாளுமன்ற பொதுத் தேர்தல் நடந்தாலும், தேர்தல் நடைபெறுவதற்கு சில மாதங்களுக்கு முன்னர் தேர்தல் ஆணையம் வழக்கமாக நடைமுறைப்படுத்தி வருகிற ஒன்று. அதனையே இந்த தேர்தலிலும் ஏன் பின்பற்றக்கூடாது, தேர்தல் ஆணையம் இதை திணிக்கிறது என்ற கேள்வி எழுகிறது. மிக குறுகிய கால இடைவெளியில் இதை நடைமுறைப்படுத்த முடியாது. வீட்டுக்கு வீடு சென்று ஒவ்வொரு வாக்காளருக்கும் இந்த விண்ணப்பங்களை தந்து அதனை பூர்த்தி செய்து கோடிக்கணக்கான வாக்காளர்களை பட்டியலிலே பதிவேற்றம் செய்வதென்பது நடைமுறை சாத்தியக்கூறுகள் இல்லாத ஒன்று. ஆனாலும் இதை திட்டமிட்டு வலிந்து இந்த அரசு தேர்தல் ஆணையம் திணிக்கிறது. ஆக இதிலும் ஒரு உள்நோக்கம் இருப்பது தெரிய வருகிறது. இதன் மூலம் வேண்டியவர்கள் வேண்டாதவர்கள் என்று எல்லா மதங்களை சார்ந்த வாக்காளர்களையும் பட்டியலிலிருந்து நீக்கம் செய்து விடுவது என்பதன் மூலம் பெரும்பாலான எதிர்ப்பு வாக்குகளை வாக்களிக்க விடாமலேயே தடுப்பது என்கிற நடவடிக்கையில் அவர்கள் இறங்கியிருக்கிறார்கள் என்ற சந்தேகம் எழுந்துள்ளது. ஆகவே இந்த பட்டியலில் பெயர் நீக்கம் என்பது மேலோட்டமாக பார்த்தால் பொதுவானதாக தோன்றும். ஆனால் நடைமுறையில் பார்த்தால் அவர்களுக்கு எதிரான வாக்காளர்களை பட்டியலில் இருந்து நீக்குவதே முதன்மையானது என்பதை புரிந்து கொள்ள முடியும். எனவே அதில் உள்நோக்கம் இருக்கிறது. எஸ்ஐஆர் என்பதே ஒரு திட்டமிட்ட சதி நடவடிக்கை. பாஜக தேர்தல் ஆணையத்தின் கூட்டு சதி. அதன் மூலம் அவர்கள் சிஏஏ என்கிற குடியுரிமை திருத்த சட்டத்தை நடைமுறைப்படுத்துகிறார்கள். தேர்தல் ஆணையத்தை அதற்கான ஒரு கருவியாக பயன்படுத்துகிறார்கள். என்ஆர்சி என்கிற தேசிய குடிமக்கள் பேரேட்டை தயாரிப்பதுதான் அவர்களின் நோக்கம். வாக்காளர் பட்டியலை தயாரிக்கிறோம் என்கிற பெயரில், வாக்காளர் பட்டியலை தூய்மைப்படுத்துகிறோம் என்கிற பெயரில் தேசிய குடிமக்கள் பேரேட்டை தயாரிப்பது என்பது அவர்களின் நோக்கமாக இருக்கிறது. அது வடகிழக்கு மாகாணங்களில் மட்டும் செய்யாமல், அல்லது பாகிஸ்தானோடு அண்டையில் இருக்கிற மாநிலங்களில் மட்டும் செய்யாமல், ஒட்டுமொத்த தேசிய அளவிலே செய்து தேசிய குடிமக்கள் பேரேட்டை தயாரிப்பது என்பதை உள்நோக்கமாக கொண்டு தேர்தல் ஆணையமும் பாஜகவும் இந்த வேலைகளை செய்வதாக விடுதலை சிறுத்தைகள் கட்சி நம்புகிறது. எனவே எஸ்ஐஆரை நடைமுறைப்படுத்துவதில் உள்ள சிக்கல்களை மட்டுமே காரணமாக சொல்லாமல், அதன் உள்நோக்கத்தையும் அடிப்படையாக கொண்டு எஸ்ஐஆர் வேண்டாம் என்று விடுதலை சிறுத்தைகள் கட்சி வலியுறுத்துகிறது. இந்த குரலை அனைத்து தரப்பு ஜனநாயக சக்திகளும் ஓங்கி ஒலிக்க வேண்டும். இது வெகுமக்கள் எதிர்ப்பாக பரிணமிக்க வேண்டும் என்று விடுதலை சிறுத்தைகள் கட்சி அறைகூவல் விடுக்கிறது. தமிழ்நாட்டில் எஸ்ஐஆர் திமுக தான் முறைகேடா பயன்படுத்துது. குறிப்பா டிவிகே வாக்குல நீக்கிறதுக்காக திமுகவை சேர்ந்த கட்சிக்காரர்கள் போய் இந்த வேலையை செய்யறாங்க விஜய் சொல்றாரு. பாஜகவும் திமுகவும் சேர்ந்துக்கிட்டு தமிழ்நாட்டில் எஸ்ஐஆர், அது அவங்க மைண்ட் செட் மாறலை இன்னும். அதாவது டிஎம்கே எதிர்ப்புங்கிறது மட்டுமே ஒரு அளவுகோலாக வைத்துக்கொண்டு அவர்கள் அரசியல் செய்கிறார்கள். அவங்க இன்னும் அரசியல் களத்துக்குள்ளே முழுமையாக வரலை. அவங்களுடைய கான்செப்ட் என்ன, அவங்களுடைய ஐடியாலஜி என்ன, எதிர்க்க வேண்டிய பகை சக்தி எது, ஆதரிக்க வேண்டிய நட்பு சக்தி எது, ஜனநாயக சக்தி எது என்பதை கணக்கிலே கொண்டு அவர்கள் இதை அணுக வேண்டும் என்பது என்னுடைய பணிவான வேண்டுகோள். இதில்
இதில் வந்து திமுகவே எஸ்ஐஆருக்கு எதிராக தான் இருக்குது. அப்புறம் திமுக வந்து டிவிகேவுக்கு எதிராக செயல்படுதுன்னு சொல்வதுங்கிறது ரொம்ப வினோதமாக இருக்கிறது. இது வந்து ஏற்புடையதாக இல்லை. அவங்க மைண்ட் செட் ஒரே ஒரு விஷயத்தில் ஸ்டிக்கான் ஆகிருக்குது. வெறும் திமுக வெறுப்பு, திமுக எதிர்ப்பு என்கிற நிலையில் இருக்கிறதுனால இந்த மாதிரியான குற்றச்சாட்டை அவங்க வைக்கிறாங்க. அவங்க எதிர்க்க வேண்டியது தேர்தல் ஆணையத்தை, அவங்க எதிர்க்க வேண்டியது பாஜக அரசை. ஆனால் நடிகர் நம்முடைய தவிக தலைவர் விஜய் அவர்களுடைய அந்த வீடியோவில் ஒரே ஒரு வார்த்தை கூட பாஜகவை பற்றியோ தேர்தல் ஆணையத்தை பற்றியோ அவர் பேசவே இல்லை. அவருக்கு இதெல்லாம் யாரும் சுட்டி காட்டவில்லையோ என்ற ஒரு சந்தேகம் நமக்கு எழுகிறது. வந்து கூட போலான்னு சொல்லி தேர்தல் ஆணையமே சொல்லுது. ஒரு 50 ஃபார்மும் ஒரு பிஎல்ஏவும் ஃபில் பண்ணி தரணும்னு கோரிக்கை வச்சிருக்கு தேர்தல் ஆணையம். ஆனால் திமுகவை சார்ந்த பிஎல்ஏக்கள் கூட போறத அது எதுவும் முறைகான விஷயன்ற மாரி அதை வீடியோ எடுத்து சமூக வலைத்தளங்களில் திமுக பாருங்க இப்போ ஹைஜாக் பண்ணுதுன்னு சொல்லி வர விமர்சனங்களை எப்படி பாருங்க. பிஎல்ஏ போலாம் நான் மொத்தமே அதை எஸ்ஐஆரே வேண்டாம்னு சொல்கிறோம். அப்புறம் நீங்கள் டிஸ்கஷனை நீங்கள் டைவெர்ட் பண்ணாதீங்க. பிஎல்ஏ கூட போகிறதா கூட போக வேண்டாமாங்கிறதுக்குள்ளே நாங்கள் நுழையில. எஸ்ஐஆரை நடைமுறைப்படுத்தாதீங்கன்ற அதுக்குள்ளே இருக்கிற நிறைய மறைமுக செயல் திட்டம் இருக்குது. அதனால் வந்து அதை நடைமுறைப்படுத்தக்கூடாது என்பதுதான் எங்கள் ஸ்டாண்டு. எஸ்ஐஆர் மூலமாக தான் எஸ்ஐஆரை மேற்கொண்டதுனால தான் பீகாரில் வந்து வாக்கு சதவீதம் அதிகரித்திருக்கு. அதை வந்து தமிழ்நாட்டில் வந்து செயல்படுத்துறதுனால என்ன உங்களுக்கு சட்டம் அடைஞ்சிட போகுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தமிழ்நாட்டில் பீகாரில் செய்ததை போல் செய்ய வேண்டும் என்பதுதான் அவர்களின் நோக்கம். அதை தடுப்பதற்காகத்தான் ஜனநாயக சக்திகள் நாங்கள் போராடி கொண்டிருக்கிறோம். மக்கள் அதற்கு தயாராக வேண்டும் என்பதுதான் எங்களுடைய அறைகூவல். வாக்குப்பதிவு சதவிகிதத்தை உயர்த்துவது மட்டுமே அவர்களின் நோக்கம் இல்லை. தில்லுமுள்ளு செய்து ஆட்சி அதிகாரத்தை கைப்பற்றுவதுதான் அவர்களின் நோக்கம். அவர்களுக்கு எந்த விதமான வாக்கு வங்கி ஆதாரமும் இல்லாத நிலையில், வலிமை இல்லாத நிலையில் தமிழ்நாட்டிலும் ஆட்சியை பிடிப்போம் என்று எந்த துணிச்சலில் பிரதமர் வரையில் பேசுகிறார்கள். அப்படி அவர்கள் பேசுவதிலேயே ஒரு உள்நோக்கம் இருக்கிறது என்பதை, சதித்திட்டம் இருக்கிறது என்பதை யூகிக்க முடிகிறது. தமிழ்நாட்டு மக்கள் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். அவர்களின் தில்லுமுள்ளு நடவடிக்கைகளுக்கு இடம் கொடுக்கக்கூடாது. அரசியல் கட்சிகள் எதிர்ப்பு என்றால் அது அரசியல் காரணங்கள் என்று விமர்சிக்கப்படலாம். பொதுமக்கள் இதில் விழிப்பாக இருந்து இதை தடுக்க வேண்டும் என்று வேண்டுகோள் விடுக்கிறேன். சார், நாளை மறுநாள் வந்து புதிய கட்சி வந்து உதயமாகிறது. மல்லை சத்யா அவர்களுக்கு அதை பற்றி உங்களுடைய கருத்து என்ன சார்? நாளை கட்சி வந்து முத்தமிழ் பேரவையில் கட்சி தொடங்கட்டும். கட்சி தொடங்கின பிறகு 27ஆம் தேதி வழக்கம் போல விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் ஆவடியில் மாவீரர் நாள் நிகழ்வு நடைபெறும்.